ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி த்ரோட் பெயினாக இருக்குது, வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். இனி ஹாஸ்டல்லேருந்து, அதாவது சென்னையிலேருந்து 30-35 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1.5 hour ஆகும்னு சொல்கிறாங்க போகிறதுக்கு. பார்க்கலாம். நாங்கள் இந்த கோவிலுக்கு எதுக்கு போகிறோன்னா, முருகன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க இந்த கோவில் போகிறதுக்கு. அதோட ஸ்பெஷலும் சொல்கிறாங்க. போகணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிற வழியில் நிறைய இயற்கையான வியூஸ் பார்த்தோம். உடனே உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. வியூஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்கோம், காட்டுறேன். ஸோ காலையில் கிளம்பும்போது எதுவுமே சாப்பிடல, அதனால் ஒரு காஃபி குடிக்கலாம்னு தோணுச்சு. குடித்த பிறகு கிளம்பிட்டோம். அப்படியே 11:30 ஆகிடுச்சு. செம்ம வெயில். நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடை எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ப்ளூபெர்ரி ஜூஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்தோம். சிறுவாபுரி ஊருக்கு வந்தாச்சு. ஒரு மாதிரி வைபாக இருக்குது. இந்த கோவிலில் முருகன் பாலகன் வடிவத்தில் இருக்காங்களாம். நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. கோவில் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக கோவிலுக்கு வந்தாச்சு. போயிட்டு சாமி கும்பிட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு முருகனை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோவிலில் இருந்தோம். கரெக்டாக 12:15 ஆகிடுச்சு. அன்னதானம் சாப்பிட கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம போக மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த முருகன் கிட்ட வேண்டி எது கேட்டாலும் கிடைக்குமா. 6 வாரம் தொடர்ந்து வந்தால் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பந்திக்கு வந்தாச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். இங்கே ஒரு குளம் இருக்குது. கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். இந்த குளத்தில் வந்த உடனே கால் நினச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாகவும் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருந்தது எங்களுக்கு. இங்கேருந்து அந்த கோபுரம் வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த குளத்தில் 3 வாத்து இருந்துச்சு. நாங்கள் சாப்பாடெல்லாம் போட்டோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு எங்கள் கூட. அதுக்கப்புறம் சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் புறப்பட்டோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்டல் போக ரெடி ஆகிட்டோம். போகிற வழியில் கோவில்கிட்ட அச்சு மருதாணி இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்மெல்லும் கூட. இதுதான் டைமுன்னு நானும் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஹைவேயில் நாகப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வழியெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம். ஹாஸ்டல்கிட்ட வந்துட்டோம். இங்கே எங்கன்னா காஃபி ஷாப் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ டைம் என்னென்னா 4 o'clock. நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு நம்ம ஹாஸ்டல் கிளம்பலாம். இந்த டே எங்களுக்கு அன்பிளான்டு தான். பட் இந்த டே எண்டிங் ரொம்ப ஸ்பெஷலாகவும் மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.